ஹாய் தம்பி தங்கச்சி. இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் உனக்கு அவங்கள நீ பார்த்தது கூட கிடையாது. அவங்க உங்களுக்கு ஒரு gift கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும் வாங்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. அதே மாதிரி பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க gift கொண்டு வந்தாங்க. யாரை பார்க்க தெரியுமா? ஏசு கிறிஸ்துவ பார்க்க. பைபிளும் அதான் சொல்லுது. மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாத்தியா தம்பி தங்கச்சி, ஏசு கிறிஸ்துவ பார்க்கறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வெறுங்கையா வரல, கையில பரிசோடு வந்தாங்க. ஆமா, ஏன் பரிசு கொண்டு வந்தாங்க? அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது. ராஜாவை பார்க்க போனா அவங்களுக்கு கோல்டு, அடுத்து வாசனை பொருட்கள் இதெல்லாம் கொண்டு போவாங்க. ஆமா, அந்த தூரத்துல இருந்து வந்தவங்க அவங்கள என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஏசு கிறிஸ்து ராஜான்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க இந்த பூமிக்குரிய ராஜா மட்டும்தான் நினைச்சாங்க. ஆனா ஏசு கிறிஸ்து பூமிக்குரிய ராஜா மட்டும் கிடையாது. இந்த உலகம் எல்லாத்துக்குமே அவர் தான் ராஜா. இந்த உலகம், அடுத்து கோள்கள், அடுத்து நீ பார்க்குற எல்லாத்தையுமே கடவுள் தான் படைச்சாங்க. அதை படைச்சது மட்டும் இல்லை, அந்த ராஜா இன்னைக்கு வரைக்கும் அதை பாதுகாக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு இவங்க பரிசு கொண்டு வந்தாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? உலக அனைத்தையும் படைச்ச கடவுள் ஏன் மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாங்க தெரியுமா? ஏன்னா அவர் தன்னையே பரிசா கொடுக்கறதுக்கு. என்ன பரிசு? அதாவது பாவத்துடைய தண்டனை ரொம்ப மோசமானது, அது ரொம்ப கஷ்டமானது, அது முடிவே இல்லாதது. ஆனா அதுல இருந்து என்னையும் காப்பாத்த ஏசு கிறிஸ்து என்ன பரிசு கொடுத்தார் தெரியுமா? தன் உயிரையே பரிசா கொடுத்தாங்க. அவர் பாவத்துடைய தண்டனைக்காக இரத்த சிந்தி அடிக்கப்பட்டு தான் உயிரே கொடுத்து 3வது நாள் உயிரோடு எழும்புனாங்க. உங்களுக்கு தெரியுமா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அந்த பரிசு யார? ஏசு கிறிஸ்துவ உங்க உள்ளத்துல நீங்க ஏற்றுக்கொண்டா நீங்களும் அவருடைய பிள்ளைகளா மாறலாம். அது மட்டும் இல்ல, நீங்களும் பாவத்துடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு அவர் இருக்கிற இடம் பரலோகத்துக்கு போகலாம். ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க பரிசு கொண்டு வந்தாங்க. அதை ஏசு கிறிஸ்துவுடைய தாயும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவாகிய பரிசை நீ ஏற்றுக்கொண்டாதான் நீ அந்த பாவத்துடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். ஹாய் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கூட அண்ணா சொன்ன குட் நியூஸை சூப்பராக லிசன் பண்ணீங்கல்ல. சரி, இன்னைக்கு வீடியோவில் ஒரு திங் ஷோ ஆச்சு. அது என்னன்னு அக்காவுக்கு தெரியும். சரி, அது என்னன்னு உங்களுக்கு கூட தெரியும்னு அக்கா நம்புகிறேன். உங்களோட ஆன்சரை மறக்காமல் கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.